அரிசி பண்றதுக்கே இல்ல. அது இந்த களவட்டிக்கு நெல் வாங்க போறதெல்லாம் இன்னும் ஒரு 5-6 வருடங்களால இன்னும் 10 வருடங்களால இல்லாமல் போயிடும். அப்ப அந்த டைம்ல நீங்க யோசிப்பீங்க அதனுடைய அருமையை. இப்ப நான் என்ன சொன்னா, இப்ப அந்த களவட்டிக்கு அவங்க நெல் கேட்டு வாங்கிட்டு போகும்போது அதெல்லாம் கொடுக்கறது இப்ப கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு நான் சொல்லணும். அப்படி தானம் வழங்குறது. நீங்க அப்படி வாரவங்களை இப்படி அவதூறா பேசுறது எவ்வளவு ஒரு மனவேதனையான விஷயம். நம்ம வயல் செய்யற நம்ம ஒரு முதலாளி, சரி நமக்கு நட்டமும் பெறும் லாபமும் பெறும், நமக்கு விளைகிறதுல சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்கறதுல என்ன இருக்குது பார்த்து நடந்து கொள்ளுங்க. இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. எல்லாரையும் குறிப்பிட விரும்பல, இந்த ஒரு சிலர் ஆக்களால மனஸ்தாபங்களும் ஏற்படுறது. பாருங்க இப்ப அந்த அக்கா குளர்றாங்க கதைக்கும் போது. நமக்கு இல்லாட்டியும் பசி கொடுக்கணும் ஆக்களுக்கு. பாருங்க அம்மாவோட வார்த்தையில பாருங்க. வாராங்க, ஒதுங்கி வாராங்க, போட்டாக்கு வாராங்கன்ற எல்லாம் கதைப்பாங்க. அப்படி எல்லாம் எடுத்து நாங்க எடுத்து சாப்பிட்டு திரிக்கும். ஏன் எங்கட தலையில நடுத்தாங்க. அதுக்காக நீங்க சேர்ந்த உதவி நீங்க எங்களுக்கு செய்யணும். நாங்க அப்ப சாப்பிட்டுதான் நாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுச்சு போங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுக்கு போங்க. காசு ஒன்றும் இல்லம்மா, அப்புறம் தரலாமா? என்னடா நாங்க திடீர்னு நாங்க 100 ரூபா காசு அறிக்கி எத்தனை அப்ப தருவீங்க? 3 புள்ள ஒரு புள்ள செத்துது, 2 பேர் செத்துட்டா? என்ன நடந்து? பாம்பு செத்து. எத்தனாவது பிள்ளை? அது 2வது பிள்ளை. சாகுல 8 வயசு. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் ஆணிகட்டிய வழி அப்படி என்கின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். இங்க ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி. இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் துணை இல்லாம, அதாவது குடும்ப தலைவன் இல்லாம தாங்களாகவே தன்னுடைய வாழ்வாரங்களை நடத்தி இந்த வயல் அறுவடை நேரங்களில் களவட்டிக்கு போய் நெல்லுகளை அதாவது நெல் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா களவட்டிக்கு போய் ஒவ்வொரு அந்த வயல் செய்றவங்கிட்ட நெல்லுகளை வாங்கித்தான் இவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க. உண்மையிலே கஷ்டம் தான். ஆனா அவங்களுடைய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. வீடெல்லாம் ஒரு அரசாங்கத்தால நிறுவனத்தால கொடுக்கப்பட்ட வீடு. அப்ப இந்த வீட்டை இந்த அண்ணா தான் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருந்தா. அந்த வகையில எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமாக சிறிய ஒரு உதவியை செஞ்சுட்டு போகிறோம். அடுத்த கட்டமாக இவர்களுக்கு உதவி தேவை. இல்ல போய் அவங்களோட எல்லா விடயங்களையும் பேசலாம். அதுக்கு முன்னாடி அண்ணா என்னோட பேர் என்னண்ணா? வணக்கம். 2 பேரும் தனுராஜ். நீங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான்? நான் ஆனந்தவழி இருக்கேன். ஆனந்தவழி. எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். இவங்க சின்னதுல இருந்து 2 வயசு இப்ப 28. நான் சின்னத்துல இருந்து பார்த்து வரேன். 28 வயசுக்கு இவங்க களவட்டிக்கு போய் கஷ்டப்பட்டாங்க. அங்க கொடுக்குற 1 மரைக்கால் 2 மரைக்கால் கொடுக்குற அந்த நெல் எடுத்து தான் அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு வராங்க. அப்படிதான் இந்த குடும்பம் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு. சரி, ஓகே. நம்மளால முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவியை நம்ம செய்துட்டு போவோம். கண்டிப்பா அடுத்த கட்டமாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நம்மளுடைய ஒரு ஆதரவு தந்து உங்களுக்கான உதவி செய்வாங்க நாங்கள் நம்புறோம். அது மட்டும் இல்லை, பார்த்துட்டீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவாக மழை வீழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அண்மை காலமாக நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். முழுவதுமாகவே மலைக்குள்ள போய் நின்று நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். ஃபுல்லாக மலைக்குள்ள தான். இந்த காலில் அந்த சேத்து புள்ளி சொல்லுவாங்க. அப்படி காலில் அவிஞ்சு 10 காலெல்லாம் யாரும் போய் மழை பெய்து கொண்டிருக்குது. மலைக்குள்ள இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். சரி, நம்ம உள்ள போவோம். என்னன்னா வாங்க உள்ள போவோம். இதான் அந்த அக்காட வீட்டை போறதுக்கான வழி. அந்த பக்கமா இருக்கு அந்த அக்காட வீடு. என்னன்னு சொன்னா, இப்ப மழை பெய்யுதேன்னு நாங்க வீட்டுக்குள்ள இருந்தமா இருந்தா எங்கேயோ ஒரு குடும்பம் கண்டிப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் என்றுதான் உண்மை. இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு அது எப்படி விளங்குன்னு தெரியல. சிலவங்களுக்கு விளங்கு, சிலவங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்ப இன்றைக்கு நாங்க வராமல் இருந்தான்னா இந்த மலைக்குள்ள ஏதோ ஒரு வகையிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இப்ப நாங்க வெயில் மழை வராம நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அந்த வகையில எங்களுக்கு நிறைய உறவுகள் ஆதரவு தந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயம் கோடான கோடி நன்றிகள். சரி, நம்ம அந்த அக்கா கூட போய் பேசிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய தொகை பணத்தை கொடுத்துட்டு போகலாம். இந்த அந்த அக்கா நின்று கொண்டு இருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். உங்களோட பேர் என்ன? எங்களோட பேரு முத்துலிங்கம் தேவராணி. முத்துலிங்கம் தேவராணி. இப்ப என்னன்னு சொன்னாக்கா, நீங்க இப்ப கணவரை இழந்து எத்தனை வருடங்கள்? இப்ப 6 வருஷம். 6 வருடம். 6 வருடத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கீங்க? சாப்பாட்டுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு எல்லாம் வயல் பயிர் உறக்க போற களவட்டி எல்லாம் போய் நாங்க சாப்பிடுறோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்களுக்கு 3 பிள்ளைல ஒரு புள்ள செத்துது, 2 பேர் இருக்கு. செத்துட்டா? என்ன நடந்து? பாம்பு செத்து. எத்தனாவது பிள்ளை? அது 2வது பிள்ளை. சாகுல 8 வயசு. 8 வயசு. எங்க வீட்டுல வச்சு என்ன கடிச்சது? வீட்டுக்குள்ள வழக்கக்குள்ள கடிச்சு. கடவுளையா?
அது சரி. இப்ப என்னன்னு சொன்னாக்கா அந்த ஒரு அம்மா நிக்காங்க, அந்த அம்மா யாரு? எங்களோட அம்மா. அவங்களோட அம்மா. ஓ. அப்ப உங்களோட அம்மாவும் நீங்களும் இந்த பிள்ளைகள் ரெண்டு தான் நீங்க இருக்கீங்க. ஓ. இப்ப உங்களை பாக்குறது பராமரிக்கிற ஒரு திறமை இல்ல இல்ல இல்ல. நீங்க களவட்டிக்கு இப்ப ஒவ்வொரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல வந்து 2 போக வெள்ளம் செய்வாங்க. இப்ப 3 போகம் செய்யறன்றது இப்ப குறைஞ்சிது, 2 போக வெள்ளம் செய்வாங்க. அந்த வெள்ளம் அறுவடை காலங்கள்ல போய் அது கிடைக்கிற நெல்லை வச்சுதான் நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரீங்க. நடத்தி கொண்டு இருக்கோம். பாருங்க, உண்மையை இந்த இவ்வளவு கஷ்டம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் களவட்டி என்று சொன்னா இல்லையே தெரியும். அதாவது இந்த வயல் வெட்டு சீசன் டைம்ல வந்து இவங்க போயிட்டு அந்த வயல் செய்கிற முதலாளி அவங்ககிட்ட வந்து நெல்லு கேட்டு அவங்க கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் நெல்லை வந்து சேமிச்சு வச்சிருந்து இப்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க. எவ்வளவு ஒரு சோகம் பாருங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு, கரண்ட் வசதி எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. சாப்பாட்டுக்கு தான் பிரச்சனை. அப்ப நாங்க வரும்போதே உலருணவு பொருட்கள் வாங்கிட்டு வரதான் இருந்தாங்க. இந்த மழை காரணமாக வந்து காலநிலை காரணமாக வந்து எங்களால வாங்கி வர முடியாம போயிட்டுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு வார வழிகளில் 2-3 கடைகளில் நிப்பாட்டி கேட்டிருந்தோம். அப்போ சின்ன சின்ன கடைகள். அப்போ எங்களுக்கு வந்து டவுனுக்கு போய்க்கொள்ளலாம் போயிட்டுது. அப்போ சரி கையில் வந்து காசை கொடுத்துட்டு போவோம். அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை வழங்குமாக்காகு. என்னன்னு சொன்னாக்கா இப்போ உங்க படிக்கிற பிள்ளைகள் எதுவும் இருக்குதா? ஆண்டு படிக்காரிகளே வரும். அப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது வாழ்வார உதவி அமைச்சு தரணும்னு சொன்னா நீங்க எப்படியான உதவிகளை எதிர்பார்க்கீங்க? எங்களுக்கு கோழி இது வளர்ப்பு, இது வளர்க்கலாம். கோழி வளர்ப்பு. நீங்க கோழி வளர்ப்பு இப்ப செய்து கொண்டிருக்கீங்களா? இல்ல நாங்க காசுக்கு தான் வாங்கி குட்டிக்கும். காசிக்கா கோழி வச்சிருக்கீங்க? இப்ப எத்தனை கோழி நிக்குது? ஒரு 6 நிக்கி. 6 கோழி. அதால முட்டை விடுறதுல கடைக்கு கொடுக்குற அதெல்லாம் நாங்க எங்கட செய்யும் போது அப்பம் சொல்றேன். அப்பம் சொல்றேன் நீங்களா? சாப்பிட்டு கழுக்கிறதுக்கு அப்பம் கேட்டாங்கடா வேண்டி சொல்றேன். இப்ப அரிசி கொஞ்சம் தட்டுப்பாடா இல்ல, இப்ப 2 பேரு சுட்டுக்கிறாங்க. அவங்க அரிசி கொண்டு கொடுத்து சுட்டுருவோம். என்னன்னு சொன்னா அக்காவுக்கு வந்து மூத்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையோட வந்து கதைக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டுனாங்க. அந்த பிள்ளை வந்து வெக்கப்படுது. அவ விட்டுத்தோம். என்னன்னு சொன்னா அந்த வெக்கப்படுற பிள்ளைகளை நாங்க வந்து வீடியோக்கு வாரவங்களை வந்து வற்புறுத்துறது கிடையாது. அப்ப அதில் வந்து அந்த பிள்ளை நின்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை அக்கா, இந்த வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? நாங்கள் வீடியோ எடுத்து ஹெல்ப் கேட்டு போடுறது, உங்களுக்கு உதவி செய்யறது எதுவும் பிரச்சனை? அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. சரியா. என்னன்னு சொன்னா இப்ப உங்களோட கணவர் வந்து இறந்து 6 வருடம் சொன்ன நீங்க, அவர் எப்படி இறந்தவர்? அவரு பசலரி கஷ்டம்தான். அப்படி வெள்ளாமைக்கு நின்றவர். பசலரி அண்டு போனவர். அடப்பு வந்து வயலுக்கு சேர்த்து கிடந்தவர். கொண்டு வந்து நாங்க பொடியை குறைச்சிருந்து அங்க வெள்ளாவளி போலீஸ் செய்யாட்ட அறிவிச்சு விளைஞ்சி தான் நாங்க அந்த பொடியை எடுத்து விளைஞ்சி சாப்பிட்டு விளைஞ்சி விட்டு பிறகு நாங்க சாப்பாடு இல்லாம இருந்து பிறகு சாப்பாடு ஆக்கள் கொண்டு வந்து சாப்பிட்டு விளைஞ்சி தான் நாங்க இருந்தோம். அப்போது நாங்க எடுத்து அவரை பொடி எடுத்து விளைஞ்சும் அதுக்கு பிறகு சாப்பிட இல்லாம இருந்து இப்படி ஆக்கள் கொண்டு உதவி செஞ்சவங்க. அது தெரிஞ்சு அரிசி அது இதுன்றவங்க. இப்பயும் நாங்க வெள்ளாம விளைச்சிருக்கு வெள்ளம் என்ன மாட்டேன்னா அது பிறகுன வாடு இல்லை. இல்லாட்டி நாங்க அதெல்லாம் பிச்சை எடுத்து எல்லாம் சாப்பிடுவோம். சிலவிய தருவாங்க, சிலவிய தர மாட்டாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டா நாங்க அது வச்சு சாப்பிடுறோம். இப்பயும் சாப்பாடு தட்டுப்பாடு நெல் முடிஞ்சு கஷ்டப்பட்டு பிறகு நெல் எல்லாம் முடிஞ்சு. களவட்டிக்கு போனாக்கா இப்போ ஒரு தரம் ஒரு போகும் நெல் வயல் அறுவடை செய்யும் போது உங்களுக்கு எத்தனை மூடை நெல் நீங்க எடுப்பீங்க? எங்களுக்கு ஒரு 5-6 மூடை நெல் எடுப்போம் ஒரு போகத்துல. நாங்க இப்ப வயல் வெட்ட 3ஆம் மாசம் மட்டும் வெட்டுப்படும். மட்டும் எங்களுக்கு அங்கஞ்சா நாங்க அரிசி வேண்டி சமைச்சு சாப்பிடுறோம். அப்போ எங்கட வீட்டுக்கு இல்ல அரிசி, அங்க நம்மண்டி சமைச்சு சாப்பிடுறோம். நாங்க களவாட்டிக்கு போனா நாங்க பின்னர் 6 மணி ஆகும் வீட்டுக்கு வர. ஒரு இடமா போறோம்ல, சிலவிய தருவாங்க, சிலவிய தர மாட்டாங்க. இல்லன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்கன்னு நெல்லை கட்டிட்டு போயிடுவாங்க போறோம்ல, அடுத்த நாளைக்கு போறோம்ல. அப்படியுமே இருந்து நாங்க வந்திருக்கோம். இப்படித்தான் சிலவிய இறங்கி தருவாங்க, சிலவங்க தர மாட்டாங்க. அப்ப நான் வாராங்க ஒதுங்கி வாராங்க, போட்டாக்கு வாராங்கன்றெல்லாம் கதைப்பாங்க. அப்படியெல்லாம் எடுத்து வந்து நாங்க எடுத்து சாப்பிட்டு திரிக்கோம். ஏன் எங்கட தலையில நடுத்து அதுக்காக நீங்க சேர்ந்த உதவி நீங்க எங்களுக்கு செய்யணும். அப்போது எங்களுக்கு அதெல்லாம் சாப்பாடும் இல்லாம முதல் போட்டவங்க வராங்க, அப்படியெல்லாம் காய்ச்சிக்காங்க. நெல் வாங்க போனா காய்ச்சிக்காங்க. சிலவிய கதைக்க மாட்டாங்க, சில ஆட்கள் கதைப்பாங்க. யோசிக்கணும். நாங்க கண்டிப்பா வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் உதவி செய்வாங்க நாங்க நம்புறோம். பாருங்க, இந்த களவட்டிக்கு நெல் வாங்க போறதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 5-6 வருடங்களால, இன்னும் 10 வருடங்களால இல்லாமல் போயிடும். அப்ப அந்த டைம்ல நீங்க யோசிப்பீங்க அதனுடைய அருமையை. இப்ப நான் என்ன சொன்னா, இப்ப அந்த களவட்டிக்கு அவங்க நெல் வந்து கேட்டு வாங்கிட்டு போகும்போது அதெல்லாம் வந்து கொடுக்கறது
கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு நான் சொல்லணும். அப்படி தானம் வழங்குறது, நீங்க அப்படி வாரவங்களை வந்து இப்படி அவதூறா பேசுறது வந்து எவ்வளவு ஒரு மனவேதனையான விஷயம். நம்ம வயல் செய்யற நம்ம ஒரு முதலாளி, சரி நமக்கு நட்டமும் வரும் லாபமும் வரும், நமக்கு விளையிறதுல சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்கறதுல என்ன இருக்குது, பார்த்து நடந்து கொள்ளுங்க. இப்போ கண்டிப்பா வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, எல்லாரையும் குறிப்பிட விரும்பல, இந்த ஒரு சிலர் ஆக்களால மனஸ்தாபங்களும் ஏற்படுறது. பாருங்க இப்போ அந்த அக்கா வந்து குளர்றாங்க அதை கதைக்கும் போது. அப்போ அவங்க காலையில அந்த களவட்டிக்கு போய் நெல்லறவாக்க போய் சாப்பாடு இல்லாமல் கிடந்து பின்னர் 6 மணிக்கு வரைக்கும் நின்று அந்த நெல் வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க, இந்த பிள்ளைகள வாழ்க்கைக்காக வேண்டிய சாப்பாட்டுக்காக வேண்டி செலவுக்காக வேண்டி தான் அவங்க களவட்டிக்கு கூட வராங்க. அவங்ககிட்ட இருந்தாயே அவங்க வர போறாங்க. சரியா, நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா. அடுத்தது அம்மம்மாவோட கொஞ்சம் பேசுவேன். அம்மம்மா வணக்கம். அம்மா வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? நிஜமா தான் அப்படியே படுத்த நானும் பவனும் விட்டுருக்கேன். வட்டகரம் வேல மழை குளிர் என்ன குளிர் ஒரு இடத்துக்கு போடல படுங்கன். சாப்பிடுறீங்களா? ஓ சாப்பிடுத்தோம். அம்மாக்கு எத்தனை வயசு? எனக்கு 73 வயசு. 73 வயசு. பிச்சை சம்பளம் காசுன்னு தந்தா. பிச்சை சம்பளம் காசுன்னா அந்த காசு வந்து எவ்வளவு தருவாங்க? அந்த காசு 250 ரூபா தந்தவங்க மாசம். ஓ 250 ரூபா தந்து மரம் 300 ரூபா தந்து இப்ப இந்த காசு தர்றாங்க, முதியோர் காசு 3000 ரூபா தராங்க. அதுகளை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறான். அம்மா மேல 29 வருஷம் என்ற புருஷன் இறந்து அவ்வளவு காலத்துக்கு நானும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்து கிளத்து கட்டி கொடுக்க கூடிய வயலுக்கு கட்டி கொடுத்து வீட்டில் இருக்க வேண்டிய கடையெல்லாம் வச்சுட்டு இப்ப ஒன்றுக்கு மேல. சரியாம்மா, ஒன்றும் யோசிக்க வேணாம். நாங்க போயிட்டு வா அடுத்த கட்டமா கண்டிப்பா வந்து உதவி கிடைக்கும் நாங்க நம்புறோம். சரியா, உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பணத்தை வந்து அக்கா கையில கொடுத்துட்டு போறோமா? சரி ஓகே. பார்த்துட்டீங்களா, நாங்க வந்து அக்காட வீடு எல்லாம் வந்து சுற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா வீடு வந்து கல் வீடு, வீட்டுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பிரச்சனைலாம் வந்து சாப்பாடு தான் பிரச்சனை. அப்ப அந்த வகையில வந்து ஒழுகுதுன்னு இப்படி சொல்றீங்க. நீங்க ஒழுகுதுண்டு வீடு இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க. அம்மா நாங்க போற இடங்கள்ல எல்லாம் இது உங்களுக்கு நிறுவனத்தால் எப்படி வீடு தந்தது பெரிய ஒரு விஷயம். அதான். சரி அக்கா, என்னன்னு சொன்னா இதுல ஒரு 15,000 ரூபாய் பணம் இருக்குது, பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. 15 இருக்குது. இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நோர்வேயில் இருக்கக்கூடிய வில்வராஜ் என்கின்ற அண்ணா வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி இந்த உதவியை செய்திருந்தவர். அவர் மொத்தமாக போட்ட பணம் பார்த்துட்டீங்கன்னா 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாயில 15,000 ரூபாய் இந்த கடையில கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மீதம் உள்ள ஒரு 10,000 ரூபாயை இதே கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஒரு குடும்பம் இருக்காமண்டு நம்முடைய வந்த அண்ணா வந்து சொன்னார். அப்ப அவர்கிட்ட வந்து கேட்டு விசாரிச்சிருந்தோம், வேற ஏதாவது கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களா அண்ணா அப்படின்னு. என்னோட சாப்பாடு கஷ்டப்படுறவங்க நம்ம உதவி செய்யறது நல்ல தானே, மழை காலம் பெற என்ன அவ்வளவு கஷ்டம்ன்றது விலங்கு நமக்கு. அப்ப வந்து இந்த 25,000 ரூபாய் தான் கொண்டு வந்திருந்தேன். அப்ப அந்த 25,000 ரூபாய் அக்காக்கள் கொடுக்கறதா தான் வந்தாங்க. அதுல ஒரு 10,000 ரூபாயை வந்து அந்த மற்ற குடும்பத்துக்கு வந்து கொடுத்துட்டு போக போறோம். கண்டிப்பா அடுத்த கட்டமா வரும்போது நாங்க செய்யறோம். சரியாக்கா? என்னன்னு சொன்னாக்கா, இந்த உதவியை செய்த அந்த நோர்வேல கூடிய வில்வராஜ் என்கிற அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? எங்களுக்கு அவரு இன்னும் நல்லா இருக்கணும், அவர் அப்பா அம்மா எல்லாம் சார்ந்து அடையணும், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்க அவர் நல்லா இருந்தா தான் எங்களை பாப்பாரு. அதான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக உண்மையிலேயே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த நோர்வேல கூடிய வில்வராஜ் என்கிற அண்ணா வந்து அவங்களோட அப்பா அம்மாட ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி 30 வருட பூர்த்திக்காக வேண்டி இந்த உதவியை செய்திருந்தாரு. மொத்தமா வந்து 25,000 பணத்தை வந்து எங்க கையில தந்திருந்தாங்க. அப்ப அக்கா கையில வந்து 15,000 கொடுத்துட்டோம், மீதமா ஒரு 10,000 இருக்குது. நாங்க மற்ற குடும்பத்தை போய் சந்திச்சு அவங்களோட வந்து கொஞ்சம் பேசிட்டு நாங்க இருந்து போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் எனக்கா? சரி சரி, பிரச்சனை இல்லைக்கா, ஒன்னும் யோசிக்காங்க. நாங்க அடுத்த நேரம் வரும்போது உங்களுக்கு சந்திங்க. சரியா? சரி சரி சரி. நீங்க பிள்ளைகளை படிப்பீங்க வைங்க, எது பண்ணி சொன்னா அந்த அண்ணாட்ட சொல்லுங்க, நாங்க வரோம். சரியா? சரியா, நாங்க போயிட்டு வரோம். ஓகே. பாத்துட்டீங்கன்னா நாங்க இந்த கிராமத்துல இருக்கிற இன்னும் ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறோம். அங்க போயிட்டு நாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்றோம். சரி, நாங்க மற்ற குடும்பத்தை பாக்குறதுக்காக வந்துட்டோம். என்ன சொன்னா இவங்களுடைய பிரதானமான தொழிலை வந்து அப்பம் சுட்டு விற்கிறது தான் இவங்களுடைய பிரதானமான தொழில். இப்போ வந்து அப்பம் சுட்டு கொண்டிருக்காங்கன்ற மாதிரி அண்ணா சொன்னாங்க. இந்த அண்ணா மட்டும் தான் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு வந்தவங்க.
அப்போ ஒரு சும்மா பார்த்துட்டு வந்து அப்பம்மா அங்கே வர மாதிரி அப்போ அப்பம் சுட்டு கொண்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே வந்து போக போகிறோம். போயிட்டு அந்த அம்மாட்ட வந்து அப்பம் சாப்பிடுது இந்த 10,000 ரூபாய் காசை வந்து கொடுக்க போகிறோம். இந்தாங்க அம்மா உங்களோட சாப்பிட்டதுக்கான அப்பத்துக்கான காசு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பம் சாப்பிட்டு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னன்னு சொன்னால் அடுத்த கட்டமான உதவி அவருக்கு தேவை. அது மட்டும் இல்லை நாங்கள் சாப்பிட்ற அப்பத்துக்கு எங்கட காசு நாங்கள் வந்து திரும்ப வந்து கொடுத்துட்டு போவோம். இது வந்து உதவி செய்ய சொல்லி வந்தது தானே. இல்லை நாங்கள் சாப்பிட்ட உடனே இப்போ 10,000 கொடுக்க போகிறோம். அதை தான் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கன்னா மழை பெய்யுது, ஃபுல்லாகி வந்து கட்டும் தண்ணி, இந்த பக்கம் வயல் இருக்குது. இந்த ஆனண்ட வழி பிரதேசம் வந்து ஃபுல்லாகி வந்து ஒரு இயற்கை வளங்களால சூழப்பட்ட ஒரு கிராமம். சரி நம்ம உள்ள போவோம். என்னன்னா உள்ள போவோம். என்ன நம்ம அப்பம் வாங்குற மாதிரியே போவோம். அப்பங்க வீடியோ எடுக்க வாரன்னு எதாச்சும் தான் போய் வீடியோ எடுக்க போறோம். அதான் அப்பன் சாப்பிடுற மாதிரி சும்மா சாப்பிடுது காசை கொடுக்க போறோம். எனக்கு தெரியும் தானே. ஏன்டா நானும் கொஞ்சம் இந்த வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீடு கழிச்சாப்ல இந்த வீடு இருக்கு. அப்ப எனக்கு இந்த ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும். அதான் இப்ப என்னன்னா இப்ப மழை வேற பெய்து கொண்டிருக்குது. இவங்க ஒரு இந்த வாழ்க்கை செலவுக்காக வேண்டி பாப்பா சுட்டு கொண்டு இருப்பாங்க. என்ன உண்மையான விளக்கம் தானே. அப்பம் சுட்டு வச்சா காசு கிடைக்கும். இந்த டைம்ல அப்பன் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ஷாவுடா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதேனும் ஃபங்க்ஷன்ல வந்து ஆர்டர் பண்ணி இருந்தா இந்த டைம்ல அப்பன் சுட்டு விற்பாங்க. அந்த ஆர்டர் படிதான் இப்ப அப்பன் சுடுறதுக்கான இந்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்பன் சுடுறாங்க என்னன்னு தெரியும். பாப்போம் நம்ம கேட்டா தான் தெரியும். இந்த அம்மம்மாட வளவுக்குள்ள வாரத்துக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வளவுக்குள்ளதான் வரணும். என்ன இந்த வளவு வந்து மகளுக்கு கொடுத்துட்டு அதை பிரிக்கிட்டு அங்கால ஒரு நிறுவனம் உண்டு அந்நியரம். இப்ப கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இந்த கொட்டில் குடுவெட்டி 20 வருஷம் சொல்லல, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இந்த கொட்டில் கொடுத்து இந்த கொட்டில் கொடுக்கக்குள்ள நானும் வேலைஞ்சிக்கு இந்த கொட்டில். அப்படியா? நம்மகிட்ட டிராக்டர் கிடந்த அந்த கொட்டிலுக்கு சாமான நான் ஏற்றி கொண்டு கொடுத்தேன். அப்படி அம்மம்மா நாங்க வந்து அப்பம் சாப்பிடறதுக்கு வந்தோம்மா. அப்பம் தருவீங்களா? அப்பம் எவ்வளோ அம்மம்மா? ஜோடி 50 ரூபா. ஜோடி 50 ரூபாயா? என்ன குறைச்சி தர மாட்டீங்களா? 25 ரூபாயும் போட்டு இல்லைங்கல்ல குறைச்சி தாருங்க. எவ்வளவு தருவீங்க ஒரு ஜோடி அப்ப சாப்பிடு? ஜோடி 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒன்று வேண்டாம், அது 5 10 குறைக்கலாம். குறைக்கலாம். அதான் சொல்லணும் எவ்வளவு உண்டு. நாங்க வந்து கடுமையா சாப்பிடுற வாட்டியம்மா. ஒரு நாள் எப்படி 500 ரூபாய் சாப்பிடுவோம். அப்ப நீங்க 2 ரூபா அப்ப நாங்களே சாப்பிடுவோம். அப்ப எவ்வளவு தருவீங்க? 25 ரூபா படி ஓட்டு தான். 25 ரூபா படி. இந்த அப்பம் சாப்பிடுறது வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லையாம்மா? இல்ல பரவாயில்ல. உங்களோட பிரதானமான தொழிலே இதுதானா? இதை செஞ்சு கிடக்குறோம். நாங்க அந்த அண்ணா சொன்னாரு இங்க அப்பம் சொல்றாங்களாண்டு. அப்ப அப்பம் சாப்பிடுறது அப்பம் சொல்றத வீடியோ ஒன்று எடுத்து போடணும் வந்தேன் நாங்க. அப்ப உங்களோட பிள்ளைகள நான் என்னம்மா செய்யுது? நரிக்கா ஒரு ஆள் கொண்டு என்ற அர்த்தம் இல்லை, வரல. ஒரு நாளைக்கு எவ்வளவு கம்மும் அப்பம் சுட்டு வைப்பீங்க? ஒரு 1500 ரூபா. 1500 ரூபா. அப்ப பரவாயில்ல. அரிசி ஒன்று 250 ரூபா. ஒரு 10 அரிசி. என்னண்டா வந்து பிரச்சனை நமக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு வெள்ளாமச்சீர வயல் இல்ல. அப்ப வெள்ளாமச்சீர வயல் இல்லாட்டி இந்த அப்பம் சுடுறதுக்கு அரிசியா வேணும். அரிசி எடுக்கிறதும் காசிக்கு வாங்கணும். இல்லாட்டி நாட்டி அது வாங்கி போட்டு அப்புறம் திருப்பி அப்பம் சுட்டு அந்த காசை திருப்பி கொடுக்கணும். இவங்களுக்கு இப்ப என்னன்னு சொன்னா அப்பம் சுடுறதுக்குரிய அரிசி எடுக்கிறதுக்கு கூட காசு 6 ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இப்ப கஷ்டப்பட்டு அப்பம் சுடுறாங்கதான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மிஞ்சினாலும் அந்த 1000 ரூபாயில அரிசி காசு, தேங்காய் காசு, எல்லா காசு எப்படி போனாலும் தெரியும் தான் நமக்கு இன்றைக்கு பொருளாதாரம் எப்படி போய். அது சரிதான். அப்ப என்னடாமாமா நாங்க அப்பம் சாப்பிட்டுதான் வந்து நாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுச்சு போங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுக்கு போங்க. காசு ஒன்று இல்லம்மா, அப்புறம் தரலாமா? என்னடாப்பா நாங்க திடீர்னு வந்து நாங்க 100 ரூபா காசு அருகி எத்தனை அப்பம் தருவீங்க? முழுதே சாப்பிட்டாலும் சரி, நான் மிக்க போகாட்டீங்க இல்லைண்டாக்கி. இல்ல காசு இல்ல, காசு இல்லாம ஒரு பிரச்சனை இல்லையா? தரதே இல்லை, காசு சாப்பிடுங்க. என்ன எப்படி சொல்ற நீங்க? என்ன சாப்பிடுறத பசிக்கு கொடுக்கத்தானே வேணும். நமக்கு இல்லாட்டியும் பசிக்கு கொடுக்கணும் ஆக்களுக்கு. பாருங்க அம்மாவோட வார்த்தையில பாருங்க. உண்மையா என்கிட்ட இல்லம்மா காசு. எவ்வளவு சரி இப்ப என்னடா நீங்க கைமுழுத்தம் பண்ணிட்டீங்களா? கைமுழுத்தம் பண்ணியாச்சு. சாப்பிடுங்க. சரி அப்ப சாப்பிடுவேன். அப்போ அப்ப நாங்களாம் சாப்பிடு எடுத்து சாப்பிடுறான். என்னது ஏனம் வேணுமா? எடுத்து சாப்பிடுறான்.
சுட சுட எடுத்து சாப்பிடுங்க. சுட சுட இது கடைசியா போட்டு இது இது துப்புரா வாயில வைக்கலாம் வரைக்கும் நமக்கு என்ன சீனினே நாக்க வர இல்ல படிக்க கொண்டு வரணும். நடிகோட்டம் வரணும் அப்பத்துக்கு. இப்போ நாங்கள் இந்த மழை நேரம் அப்பம் சாப்பிட போகிறோம். மேலே வந்து செமையா இருக்கு. அந்த கையில் தூக்கு கொள்ளையார மனம் நல்லா அடிக்குது. ஒரு தரிச்சிட்டு 150 ரூபா. அதுவும் இல்லை எடுத்துட்டு வேணும். செமையா இருக்கு அப்பம் மழை நேரம். அப்ப அப்பம் என்ன இப்ப தேடி வருவாங்க வாங்குறது இல்ல? இது கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? கலாஞ்சிடியா இந்த குழந்தைக்க கொண்டு விற்கணும். பாலியில போட்டு எடுத்து இப்ப நடந்து ரோட்டோட போகணும். அது சரி. அந்த மாதிரி போகுது இந்த கூட தடுப்பு மூட்டி. அப்ப இந்த வீட்டுலாம் நம்ம இருக்கிறது? இதெல்லாம் அடிக்கிறோம். தனியா தான் இருக்கிறது. தனியா இருக்கிறோம். நானும் தனியா பேரன் இருக்கிறேன். பேரன் இருக்கு. அது என்னோட கிடக்குது. அப்ப பள்ளி போனோம். இப்படிதான் கஷ்டத்தால விட்டுதான். பள்ளி சைக்கிள் இல்லை. சைக்கிள் இல்ல வந்தான் பள்ளியை விட்டவன். பள்ளியை விட்ட சைக்கிள் இல்ல வந்தான் பள்ளியை விட்ட. போறது போக்குவரத்து வசதியில் அடுத்தது ஏழு படிக்கிறாள் தானே. டியூஷன் ஞாபகம் போகலையே காய்ச்சி பண்ணல. இங்க வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு காய்ச்சி எனக்கு தெரிஞ்சு கடுங்க தெரிஞ்சு கடுங்க. அதெல்லாம் வந்து டியூஷன் காய்ச்சி கொண்டு வரும். பாருங்க அண்ணன் சாப்பாட்டுக்கு கஷ்டமா பள்ளிக்கு எப்படி போறேன்னு இருக்காங்க. சொல்றாங்க ஒரு துவிச்சக்கர வண்டி இல்லாதால பேரன் வந்து வள்ளியை விட்டு தரான். அப்ப பேரனை பாக்குறாமா நீங்க உங்களால நான் பள்ளியை விட்டேன். நீங்க சைக்கிள் வாங்கி தந்துருக்கேன். நான் போயிட்டு படிக்கிறேன். எத்தனை வேண்டாமா தம்பியா? தம்பியே படிக்கிறது. படிக்கிறது நாங்க ரெண்டு இருந்தான். தம்பி நான் இருந்தான். எல்லாரும் சொல்றதுக்கு படுக்கணும். பூச்சி வெட்டியாண்டு எதாவது கிடக்குறேன். அம்மாட இந்த வீடு வந்து அண்ணா சொன்னாரு 20 வருஷம் இந்த ஹோட்டல் 20 வருடங்களா இந்த தகர கோட்டிலே இருக்க பாருங்க. இப்ப கணவர் இருந்தது பிறகு அப்பம் சுட்டு தன்னை பேரனையும் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டு வராவும். இந்த மலைக்குள்ள இந்த அப்பத்தை சுட்டு வாளியில போட்டுடுது விற்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊரா வந்து நடந்து போய் இந்த அப்பத்தை விற்கணுமா. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி எவ்வாறு விளங்குன்னு தெரியல. நேரடியா பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டம் வழியா இருக்குது. இந்த மலைக்குள்ள ஒரு இடத்த இருக்கிறதே வந்து கடும் கஷ்டம். அவ்வளவு குளிரும். வயசு போன காலத்துல வந்து இந்த குளிருக்குள்ள மலைக்குள்ள ரோட்டா தண்ணிக்குள்ள எல்லாம் வந்து போறேன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு 4-5 நாள் இந்த வீடு எடுக்கிறதுக்காக வேண்டி மலைக்குள்ள போனதுக்கு எனக்கு காலெல்லாம் வந்து அந்த அவிஞ்சிட்டு சேட்டு புள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்படி காலெல்லாம் 10 கஷ்டம் சொன்னாலும் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க நினைப்புல ஒரு வேலையும் செய்யாம ஒரு தொழிலும் செய்யாம அப்படி இருந்துருவாங்க. சோம்பல் தனத்துல இருந்துருவாங்க. இது கஷ்டமா இருந்தாலும் நம்ம தொழில் செஞ்சு முன்னேறணும் சாப்பிடணும் அப்படியான வேலை செய்யறாங்க. அரிசி கொண்டணும். நீ சோத்துக்கு அரிசி கொண்டணும். நம்ம போய் சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சு முடிச்சோம்னா அது அண்டையோட முடிஞ்சு. இப்படியான தொழில ஊக்குவிச்சு வந்தோம்னா ஊக்குவிச்சுட்டோன்னே இதுல இருந்தவங்க இன்னொரு படி மேல போவாங்க. அதான் அவ சரியாமா. இப்ப அப்பம் சாப்பிடுங்க. அப்பதுக்கு எவ்வளவு? ஒரு ஜோடியும் ஒரு அப்பம் சாப்பிடு. என்ன அண்ணா சொன்ன எடுத்தேனே கொண்டு நான் ஒரு ஜோடி 100 ரூபா. 100 ரூபானே. எனக்கு நீங்க காரியற தேவையில்ல. நாங்க 2 ஜோடி சாப்பிடுங்க. இல்ல நீங்க காரியற தேவையில்ல. சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல புறப்ப எல்லாரும் கொடுத்தவங்க எல்லாம் என்னடா இல்ல நமக்கு என்ன. அப்ப ஒரு நாளும் அந்த தருவில சும்மா ஒவ்வொரு நாளும் டவுன் தரேன் சாப்பிடுறாங்க. ஒன்று என்ன தருவேன் என்ன கொடுத்தா தான் புண்ணியம் கிடைக்கும். பாருங்க அம்மா வார்த்தையே இந்த நாளைக்கு கொடுத்தாதானே புண்ணியம் கிடைக்குமா. நீங்க வேற லெவலம்மா. ஒரு ஜோடியா பாம்பூரான் சொன்னீங்க. அங்க ஒரு ஜோடியும் ஒரு ஒத்தையும் நடத்தி சாப்பிட்டு 100 ரூபா கேக்கீங்க. 25 ரூபா கூட கேக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல
என்ன 75 தரையா 100 தரையா? எனக்கு காய்ச்சி வராது மாதிரி ரெண்டு சாப்பிட்டு இருக்கோன்னா விட்டது சரியா. என்னங்க மாமா? 100 ரூபா கேட்டதுக்கு கணவரிக்க நன்றி பாருங்க. நன்றி பாருங்க மாமல இருக்கேன். ஆனா அம்மா கொடுத்தோன்னே வாங்கிட்டாங்களே. அஞ்சு 10 ரூபாய்க்கு. 100 ரூபா தானே அது. அப்ப அப்ப சாப்பிட்டு போட்டு கூட காய்ச்சி இருந்தாலும் வாங்கிட்டு போயிடல நீங்க. கொடுத்துட்டு நான் அப்படியே கொடுத்துட்டு விலங்கல்ல கொடுத்துட்டு நான் அப்படி கணக்கு தட்டுப்பட்டு தந்தாலும் கொடுத்துட்டு. அப்ப நாங்க என்ன தட்டு அப்ப தானே நீங்க ஒண்ணும் சொல்லல வேலை வாங்கிடுது என்ன இப்ப இல்ல தானே காதி. சரியா மாமா, இதுல வந்து எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு. அதான் இருக்கு. என்னண்டாமாமா இந்த உதவி செய்தது நோர்வேல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவங்களுடைய அப்பா அம்மாட ஞாபகத்துக்காக வேண்டி இந்த உதவியை செய்திருக்காரு. அதாவது அவங்களோட அப்பா அம்மா வந்து இறந்து 30 வருடம் அவங்களோட ஆத்ம சாந்தியோட அப்படின்றதுக்காக வேண்டி மொத்தமா வந்து 27 பணம் தந்தவங்க. அப்ப அவங்களை சந்திக்க முதல்ல இன்னொரு குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்தாங்க. அவங்களுமே வந்து கஷ்டம். அப்ப அங்க ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தப்ப உங்களுக்கு வந்து ஒரு 10,000 வந்திருக்குது. இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நல்ல சொல்லணும், நல்ல புண்ணியவாளர் அவர். அப்படியே நெஞ்சா இது புண்ணியம் தானே, இது கர்மம் செய்யறானு தானே. அடுத்தடுத்த அவங்க ஊட்டே நான் இதை அவளுக்கு உணக்கி தந்துட்டா. என்னம்மா இது அவளுக்கு உணக்கி தந்துட்டா அண்ணாவுக்கு. சின்ன இல்லாட்டியும் காரியங்கள் என்ன தெரிஞ்சு இஞ்சி நின்றுக்கலாம் அதை உணக்கி தருவாங்க. என்னன்னு சொன்னா அந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க நன்றி மட்டும் தான் சொல்றீங்க. அப்பா அம்மா எடுத்து சாந்தி அடையணும், நல்ல இதா போகணும், இது ஆத்மா சாந்தி அடையணும். சரியாம்மா, சரி, ஓகே. நீங்க ஒன்றும் ஜோசியாதீங்கம்மா, அங்க போயிட்டு வரோம். அடுத்த கட்டமான உதவி அவங்க செய்வாங்க, நாங்க நம்புறோம். அடுத்ததாம்மா சில டைம் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய முன் உதவி செய்வாங்க. நீங்க எவ்வளவு மலைக்குள்ள அப்பா சுட்டு வித்து நீங்க வாழ்றீங்க. அடுத்த கட்டமா இப்போ ஏதாவது உதவி நீங்க கேட்கிறதா இருந்தா என்ன உதவி கேட்குங்க? அரிசியா இல்ல அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்ல, அப்பத்தை சுட்டு என்ன செய்யறோம் கொடுத்துட்டா எல்லாரும் சாப்பிடுறோம் விளையிறோம். அந்த உதவியை செய்யணும். சாப்பாடு தான் உதவி வேணும் உங்களுக்கு? சாப்பாடு உதவி செய்யணும். சரியாம்மா, பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா உதவி செய்வாங்க, நாங்க நம்புறோம். அடுத்தது என்னங்க நாங்க சாப்பிட்டதுக்கு காசு? இல்ல 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 நான் காசு என்ன வேலையா? நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு அப்பா முன்னாடிட்டாங்க ஒரு 4 ஓடி. சரியாம்மா, என்ன அந்த உதவி செய்த அந்த அண்ணா வந்து உங்களோட போன் பண்ணி கொடுக்கட்டும் பேச போறாங்கன்னு சொன்னவங்க. அப்ப எடுத்து தாரம் பேசுங்களேன், சரியா? ஹலோ ஆமா, நான் என்னன்னு சொன்னா நீங்க தந்த அந்த காசை வந்து கொடுக்கறதுக்கு வந்து நாங்க இந்தா அப்ப ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க வந்தோம்னா பக்கத்து பக்கத்துல இன்னும் ஒரு கஷ்டப்பட்ட அம்மா மாறிக்க 2 குடும்பத்துக்கு கொடுத்துனாங்க. ஒரு குடும்பத்துக்கு 15,000 ரூபாயும், இன்னொரு அந்த அப்பஞ்சூர் ஒரு அம்மாவுக்கு 10,000 ரூபாய் காசும். அப்ப அந்த அப்பஞ்சூர் அம்மாட்ட கொடுக்க நீங்க போன் கதைங்களேன். இந்த பாக்கும்போது உங்களுக்கு நிறைய அம்மம்மா மலைக்குள்ள தான் இருக்கோம் நாங்க. மழை பெய்யுது. இந்த அம்மம்மா நான் கதைங்க. ஹலோ ஹலோ வணக்கம். நாங்க அப்பந்துட்டு தான் தொழில் செஞ்சு சாப்பிடுறோம். எல்லாத்தையும் கரெக்டு அரிசி பண்றதுக்கே இல்லை. அது அப்பத்தை என்ன உங்களால வேண்டவ எதுங்க. சரியா, சிவமா இருந்து கொள்ளுங்க. இந்த வயசுல இப்படி இருக்க வேண்டியா இருக்கு, என்ன செய்ய? இந்த வயசுல இப்படி அப்பதான் அடுப்பில் நம்ம நெருப்பு வைக்கதுன்றோம். சரி அம்மா, சிவமா இருந்து கொள்ளுங்க. உங்களோட அம்மாட அப்பாட ஆத்மா சாந்தியோட நாங்களும் பிரார்த்திக்கிறோம்னா கண்டிப்பா.
சரி ஓகே பாத்தீங்கன்னா என்னன்னு சொன்னா அந்த உதவி செய்த வில்வானா வந்து அந்த அம்மாவோட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க வாரது வந்து அம்மாட்டை மரணம்ன்ற மாதிரி எங்களுக்கு எப்படி சொல்றோம் எதிர்த்தியா தான் வந்திருந்தோம். அம்மாட்ட வாரது நான் வேற குடும்பத்தை பார்க்க தான் வந்தாங்க. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ அண்ணா சொன்னார் இப்படி ஒரு அம்மா இருக்கா வேண்டு. அப்போ அங்கே வந்து அப்போ அண்ணோட வந்து பேச கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, மறந்து போயிட்டோம். எனக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் அந்த விட்டு தான் வந்து அண்ணா வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அப்போ அம்மாவோட பேச வச்சிருந்தோம். அந்த வகையில் என்னென்னு சொன்னால் அந்த உதவி செய்கிறவங்களையும் வந்து நம்ம ஊக்குவிக்கிட்டாங்க. இப்படி செய்தால் தான் அடுத்த கட்டமாகவும் அவங்களும் வந்து உதவி செய்வாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டியும் இந்த கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது கூட அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கதைக்கணுமெண்டா நாங்கள் கதைக்க வைக்கிறது கூட எல்லாம் ஒரு நம்பிக்கையும் மற்றது வந்து அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும் தான் அடுத்த கட்டமாக உதவி செய்யணும் அப்படின்று. அது மட்டும் இல்லை இந்த உதவி கிடைக்கிறதுக்காக நம்முடைய வீடியோ பகிர்ந்து ஆதரவு தார அனைத்து உள்ளங்களுக்கும் மிச்சம் கோடான நன்றிகள். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடித்துக் கொள்றோம். இந்த வீடியோ முடிப்போம் என்னமா வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? இல்ல சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்க இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்றோம். அண்ணா பேச போறீங்களா? ஒன்றும் இல்லை. நம்பிக்கை வந்து நம்ம ஒரு கஷ்டப்படுற குடும்பம் 2 இருக்குன்னு சொல்லி வந்து மலைக்குள்ள வந்து உதவி செஞ்சதுக்கு தம்பிக்கு நன்றி. என்னன்னு சொன்னா இப்ப நம்மட படுவாங்கிற பிரதேசம் நம்முடைய கிராமம்னா நமக்கு தெரியும் தானே எப்படி கஷ்டம் என்னமாண்டு. அப்ப எப்படி சொல்ற உண்மையிலே பாருங்க இந்த மலைக்குள்ள இருந்தா இந்த அம்மா வந்து அப்ப சுட்டு இந்த ரோட்டோட தண்ணிக்குள்ள நடந்து போனா சின்ன விஷயம் இல்லை. வயசான காலத்துல நமக்கு வந்து எவ்வளவு குளிரா இருக்குது. தம்பிக்கு இன்னொன்று அண்ணாட ஒரு வேண்டுகோள் என்னன்னா படிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் உங்களோட கஷ்டப்படுற பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்குவிச்சு படுவாங்கரையில் இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்குவிச்சு படிக்க வைக்கணும்னா அது இது வந்து உதவி வந்து காய் வந்து 2 நாளையால செலவாயிடும். படிப்புன்றது உங்கள்கிட்ட இருக்கிறது என்னட்ட வரும் தம்பி கண்டிப்பா என்னன்னு சொன்னா நாங்க நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கோம். கடைசியா வந்து நம்மளோட பொக்கடிச்சோல விடுதிகள் ஒரு புள்ள வந்து ஓயல்ல நல்ல ரிசல்ட் 7 படிக்கிறதுக்கு 7 படிச்சது அடுத்த கட்டமா வந்து பாடசாலை போறதுக்கு எல்லாம் காசு இல்ல, சைக்கிள் இல்ல. அப்ப நாங்க அந்த பிள்ளைக்கு மாதம் உதவி செய்து கொண்டிருக்கோம். சைக்கிள் வாங்கி கொடுத்து புள்ள வந்து ஸ்கூலுக்கு போகுது 7 படிக்குது. படிப்புக்கு எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம்னா ஆனா உதவி போதாது என்று சொல்லுவாங்க. இது உதவி போதாதுன்னு சொல்ல வரல, இந்த செய்யணும். சரி ஓகே நன்றி. நான் கூட ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்.